ஒரு குத்து மதிப்பாக அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டிங்க வந்துட்டேன். ஒரு இடத்துல வந்து நான் நின்றுட்டதுக்கப்புறம், சார் நீங்கள் இல்லை அவர் பக்கத்தில் இருக்கிறார் அவரை பேசுறது கூப்பிட்டோம் அப்படின்னாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலாமல் போச்சு, நல்லது. நான் இந்த அரங்கத்துக்கு கல்லூரிக்கு ஒரு 7-8 தடவை வந்ததுனால இந்த அரங்கத்துக்கு நான் வந்து 2வது தடவை வரேன். 2009 நான் இந்த அரங்கத்துக்கு வந்தேன். நாங்கள் எல்லாம் ரோட்டரி குடும்பத்தை சார்ந்தவங்க. உங்களுடைய மதிப்புக்குரிய சேர்மன் அவர்களும் பார்த்திங்கன்னா ரோட்டரி குடும்பம். அப்போ நாங்கள் ஒரு நாடகம் இங்கே வந்து எங்கள் மாவட்டத்துக்காக, இந்த மாவட்டத்துக்காக இதே மேடையில் வந்து முதல் திண்டுக்கல் வந்து காலையில் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வந்து இந்த நாடகத்தை நடத்தணும். அது ஒரு நகைச்சுவையான ஒரு நாடகம். அரங்கமெல்லாம் ஃபுல்லாக கூட்டம், எல்லாம் வெளியில் இருந்தவங்களாம் உள்ளே ஓடி வந்தாங்க. ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அது நானும் அதில் ஒரு கேரக்டர், அவ்வளோதான். அதில் வந்து ஒரு காலம் சென்ற கிட்டு அவர்கள் நடத்துனாங்க. என்னுடைய தம்பி விஜயதேவன் முன்னால் பேசும்போது நிறைய கேள்விகள் கேட்டார். இது தெரியுமா, அது தெரியுமா உங்களுக்கு கேட்டார். நான் அப்படியே மெதுவாக குனிஞ்சிக்கிட்டே அவங்க பார்க்குறேன், எங்கேயா கை தூக்குறான்னு. ஒருத்தருமே கை தூக்கலை. எனக்கு உண்மையாகவே சந்தோஷமாக இருந்தது. ஏன் தெரியுமா, ஒருத்தர் வந்து ஆப்பிரிக்காவில் ஷூ விற்க போனானா, போயிட்டு பார்த்துட்டு இங்கே யாருமே செருப்பே போடுறதில்ல, இங்கே போய் என்ன ஷூ விற்கிறது, தெர் இஸ் நோ மார்க்கெட் ஃபார் அஸ் அப்படின்னு திரும்பி வந்துட்டானா. இப்படி வேறு ஒருத்தன் போய் பார்த்துட்டு we have a plenty of opportunities, so far nobody has explored this market அப்படின்னு சொன்னானா. அது மாதிரி தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொன்னாங்கல்ல. இது வந்து ஒரு 7வது 8வது கல்லூரியில் அவங்க போய் இவ்வளோ பெரிய நிறுவனத்தை கொண்டு வந்து உங்களோட சேர்த்து வைக்கிறாங்க. Rajiv is no ordinary person. Today he is one of the very top-notch person for that Dassaults. அவர் ஷேவிங் க்ரீம், அந்த ஆட்டோ, அதெல்லாம் நான் ரஃபேல்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விமானம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரெஞ்சு விமானம். சமீபத்தில் கூட பல போர்களில் ஈடுபட்டது. அந்த விமானத்தை தயாரிக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனம் ஃப்ரெஞ்சு நிறுவனம். அவங்களுக்கு கூட 5 நிமிஷம் பேசுகிறது கூட ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பிஸி பர்சன் இஸ் கம். இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத இதெல்லாம் வந்து டெக்னாலஜி இருக்கிற 4 செமஸ்டர் அரியர்ஸ்லாம் பாஸ் பண்ணி போனாலே போதும் அப்படின்னு நாங்கள்லாம் நினச்ச ஒரு காலம் இருந்தது. 90க்கு அப்புறம் உலகமே மாறி போச்சு. இன்றைக்கி இருக்கிற காலம் வேறு. விஜயதீபன் சொன்ன மாதிரி என்னென்னமோ நடக்குது. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் தொடங்கி இது வரைக்கும் யாரையுமே வீட்டுக்கு அனுப்பலை. இன்றைக்கி 7% மக்களை வந்து நீங்கள்லாம் கிளம்புறதுனா கிளம்புங்க, விருப்ப ஓய்வு அப்படின்றாங்க அமெரிக்கன் லாங்குவேஜில். அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா வெளியில் போன அர்த்தம். தட் மீன்ஸ் தே ஆர் சென்டிங் 7% ஆஃப் த சீனியர் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவுட் டு தி ஆஃபீஸ். இந்தியாவில் இருக்க பெரும் நிறுவனங்கள்லாம் நம்மளாம் ஒரு மாதம் ஒரு மயக்கத்தில் இருந்துட்டோம் இல்லையா? அதில் நிறைய விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேர் செய்திகளை பார்த்தீங்கன்னு தெரியல. எனக்கு தேவையில்லை. நான் வந்து என்னுடைய கடைசி பீரியடு, என்னோடய லைஃப்பில் லாஸ்ட் பீரியட். இனி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்கிற, நீ தான் எல்லா தினம் நியூஸை, நீ எல்லாம் ரீல்ஸ் பாரு, ஆனால் நியூஸ் கேட்டுகிட்டே இரு. இந்தியாவில் இருக்கிற பெரும் நிறுவனங்கள் 30,000 பேருக்கு மேலே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரே ஒரு மெயில் தான். இன்ன வரைக்கும் இது என்னுடைய காலேஜ். இந்த காலேஜுக்குள்ளே நான் எப்போ வேணால் வருவேன் போவேன், என்னை யாரும் கேட்க முடியாது. இந்த 4 வருஷம் நான் எங்கே வேணால் உட்காந்து படிப்பேன் இல்லையா? எவ்வளோ சொந்தம் கொண்டாடுறேன். அது மாதிரி 15 வருஷம் 10 வருஷம் இது என்னோட ஆஃபீஸ், இது என்னோட இடம் அப்படின்னு உட்காந்துருக்கிறவனுக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு மெயில் வருது. உன்னுடைய சேவை இதுக்கு மேல் எனக்கு தேவையில்லை, உனக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் கடிதம் வரும் அப்படின்னு போடுறான் தொடர்ந்து. தட் மீன்ஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் த ஜாப். நான் போய் லாகின் பண்ணால் எதுவுமே எனக்கு ஆக்சஸ் கிடையாது. ஐயோ என்னோடய பேக் நான் வச்சுட்டு நான் உள்ள என்னோடய பர்சனல் திங்ஸ் அப்படின்னா என்னோடய என்ட்ரி கார்டு ஒர்க் ஆகாது, எடுத்து வந்து வைக்கிறாங்க. நான் இன்றைக்கி காலையில் வந்து உங்களை மிரட்டுறதுக்கோ பயமுறுத்துறதுக்காகவோ வரல. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சிகள் வர 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 குழப்பங்கள் இருந்ததாக செய்யுது. 250 ஆண்டுகளுக்கு முன்னால் தொழில் புரட்சி வளர்ந்த போது உலகமே ஒரு உலுக்கி போட்டு அவன் உட்காந்து வீட்டில் துணி தைச்சிக்கிட்டு இருந்தான், ஷர்ட்டும் வந்து வேட்டியும் தைச்சிக்கிட்டு இருந்தான்.
திடீர்னு இங்கிலாண்டில் வந்து ஸ்பின்னிங் மிஷின்ஸ் வந்து துணிகள் கொட்டி குவிய ஆரம்பிக்கும் போது இவர்களெல்லாம் என்ன ஆவார்கள்னு பயந்தாங்க. ஜேம்ஸ் வாட்டோட ஸ்டீம் என்ஜின் இன்றைக்கி வந்து ட்ரெயின் வரலன்னா கத்துறோம். அதே ட்ரெயினை வந்து முதல்ல கண்டுபிடிக்கும் போது ஸ்டீம் என்ஜின் உலகம் பயந்தது. இதனால் என்ன நடக்கப் போகிறது, மக்களுக்கு வேலை போய்விடுமே என்றெல்லாம் அஞ்சினார்கள். ஆனால் யாருக்கும் ஒன்றும் ஆகலை. இன்றைக்கி முன்னே விட நம்ம நல்லாவே இருக்கோம். நீ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தால், நான் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தால் நான் இந்த வயசில் இங்கே நின்று இருக்க முடியாது. யான் இறந்து போவதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஒரு சாதாரண நோய் கிருமி கூட என்ன கொண்டுடும். தி இன்ஃப்ளூயன்ஷியா வில் ஜஸ்ட் கில் மீ. ஹோ ஹென்ரியோடைய நாவல்கள் படிச்சிங்கன்னா, அமெரிக்க எழுத்தாளர், இன்றைக்கி 100 வருஷத்துக்கு முன்னே அமெரிக்காவில் சாதாரண இருமல் தும்மலில் செத்து போனதெல்லாம் கதையில் பாத்திரமாக வரும். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ வி ஆர் லிவிங் இன் அ வெரி குட் பெட்டர் வேர்ல்ட். அண்டர்ஸ்டாண்ட் தட். அப்போ நான் என்ன தான் செய்யணும்? உங்களுக்கெல்லாம் தொப்பி கதை தெரியும். ஒருத்தர் தொப்பி விற்றுட்டே போனான்னா, மத்தியான நேரம் பசி எடுக்குது, உட்கார்ந்து ஒரு வெயிலில் மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிட்ட ஒரு சின்ன தூக்கம் போடுறான். தூங்கி எழுந்து பார்த்தா கூடையில் தொப்பியெல்லாம் இல்லை. மேலே பார்க்குறா, என்னாச்சு? மேலே மரத்தில் குரங்கெல்லாம் தொப்பியை போட்டிருக்கு. ஆஹா, இந்த கதை நமக்கு தெரியும். என் தாத்தாக்கும் இதே தான் நடந்தது. என் தாத்தாக்கு தாத்தா நடந்தது. நீங்கள் திருந்தவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவன் மேலேருந்து ஒரு தொப்பி எடுக்கிறான் தலையிலேருந்து. அந்த ஒரு தொப்பி தான் இருந்தது. இதை பார்த்து மரத்தில் இருந்த எல்லா குரங்குகளும் தலையிலேருந்து தொப்பி எடுத்தது. திரும்பவும் இவன் போடுறான், எல்லா குரங்குகளும் போட்டுது. இப்போ தான் கிளைமேக்ஸ். இவன் தொப்பியை அப்படி தூக்கி போடுறான். மேலேருந்து ஒரு குரங்கு இறங்கி வந்து அதே எடுத்துட்டு திரும்ப மேலே போச்சு. உனக்கு கோவம், ஆத்திரம், எரிச்சல். என்னடா நடக்குதுங்க? எங்கள் தாத்தா காலத்தில் இந்த டெக்னிக் ஒர்க் ஆச்சு, எங்கள் அப்பா காலத்தில் இந்த டெக்னிக் ஒர்க் ஆச்சு, எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டானா. மேலேருந்து ஒரு குரங்கு சொல்லிச்சேன், டே உனக்கு மட்டும் தான் தாத்தா இருக்காருன்னு வச்சுக்காது, எங்களுக்கும் தாத்தா இருக்காருக்காது தெரியும் அப்படின்னா. அது மாதிரி யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி ரிவ்யூ அண்ட் எக்ஸாமின் யுவர் எஸ்டாப்ளிஷ்டு ப்ராக்டிஸ் அரவுண்ட் யூ. அண்ட் இஃப் தே ஆர் நோ லாங்கர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ், புதிய புதிய வழிமுறைகளை கற்றுக்கணும். சார், சாருங்கிறது எல்லாரையுமே சேர்த்து சொல்கிறேன், பையனையோ பெண்ணையோ இல்லை. சாருங்கிறது மரியாதையோட விழிப்போடு சொல்கிறேன், எரிச்சலோடு சொல்கிறேன். 90களில் வந்து இந்தியா கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்ததுங்க. 90கள் தொடக்கத்தில் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டமான கையில் இருக்க மோதிரம், செயின் எடுத்துகிட்டு கடையில் விற்கிற மாதிரி நம்முடைய நாட்டினுடைய தங்கத்தை ராயல் பேங்க் ஆஃப் இந்தியனில் கொண்டு போய் கவர்மெண்ட் வச்சு தான் நம்முடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு மேனேஜ் பண்ணுறாங்க. Because our balance of payment was so low and we cannot import anything further. இங்கே எந்த இண்டஸ்ட்ரியும் நடக்க முடியாத சூழல். ஆனால் யார் காப்பாற்றுறாங்க தெரியுமா? 90கள் தொடக்கத்திலே உன்னை போன்ற இளைஞர்கள் அன்றைக்கு படித்து முடித்து விட்டு அமெரிக்காவுக்கு போய் $2000 $3000 சம்பளம் வாங்குவான். அதில் ஒரு 20% டேக்ஸ் போகும். இருக்கிற மிச்சம் மீதியில் ஒரு ரூமில் 5 பேர் 6 பேர் தங்கி ரொட்டியும் காப்பியும் குடித்து கொண்டு ஊருக்கு திரும்பவும் $1000 அனுப்புவான். அன்னைக்கு காசுக்கு அது 30,000 ரூபா, பெரிய பணம். அப்படியாக திரும்பி திரும்பி வந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கடந்த 30 ஆண்டுகளாக கட்டி அமைத்தவர்கள் மிக முக்கியமானவர்கள் பொறியாளர்கள், என்ஜினியர்ஸ், குறிப்பாக மென்பொருளாளர்கள், சாஃப்ட்வேர் என்ஜினியர்ஸ். என்ன காரணம்? அமெரிக்காவில் இருக்கிற அதே வேலையை ஒருத்தர் செய்கிறதுக்கு $20,000 கொடுக்குறதா இருந்தால் இந்தியாவில் அந்த வேலையை செய்யறதுக்கு $2,000 $3,000 போதும் அப்படின்னு சொல்லும்போது, இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாருமே என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாடி ஷாப்பிங் தான் பண்ணாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சீட் வேணும், இங்கே 500 1000 2000. இந்த நேரத்தில் என் கூட படித்தவங்களாம் பல பேர் அப்படி தான் பெரிய கம்பெனிஸ்லாம் ஆரம்பித்து தே கான் டு 1000 crore கம்பெனிஸ். அங்கேருந்து வேலையை வாங்கி இங்கே வேலையை கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டு பிரமாதமாக செஞ்சாங்க. யாருமே செய்ய முடியாத அளவுக்கு திறமையாக செஞ்சாங்க. கிராமப்புறங்களிலிருந்து வந்தவர்கள்லாம் செஞ்சாங்க. கோடிங் பண்ணாங்க, ப்ரோக்ராமிங் பண்ணாங்க, டெஸ்டிங் பண்ணாங்க, கம்ப்ளீட் டெவலப் பண்ணி அந்த சாஃப்ட்வேரை கொடுக்குறத ரொம்ப திறம்பட செஞ்சாங்க. 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் போராடி. திடீர்னு அவர் சொன்னார் பாருங்க, திடீர்னு வரல. ஏஐ வந்து ஒரு 40-50 வருஷமாக வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய வளர்ச்சி இன்றைக்கி வந்து அதனுடைய உச்சக்கட்டத்திற்கு வந்திருக்கிறது. தினம் காலையில் வந்து புதுசாக நடக்குது. நீ தள்ளு,
உட்காந்து நான் 5 நாளாக நொட்டிக்கிட்டு இருக்கிறேன் அந்த கோடிங்க்கு, தள்ளு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு 5 நிமிஷத்தில் ஒரு ஏஐ போட்டு கொடுக்கக்கூடிய விந்தையை பார்க்குறோம். நான் அடிப்படையில் பதிப்பு தொழிலை சேர்ந்தவர், பதிப்பாளர். புத்தகங்களுடைய ஓவியங்கள் வரைவதற்கு 10 நாள் 15 நாள் அட்டையை போடுறதுக்கு இன்றைக்கி 10 நிமிஷத்தில் போடக்கூடிய அளவுக்கு வருது. விந்தையும் விந்தை. அப்போ என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த பிரச்சனை ஏதோ இங்கே சென்னையில், தமிழ்நாட்டில், திண்டுக்கல்லில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இன்றைக்கு யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்வது அப்படின் போது, ஒன்றே ஒன்று, கல்வி திட்டத்தில் கை வைக்க வேண்டும், கல்வி திட்டத்தை மாற்ற வேண்டும். இனிமேல் வெறும் மதிப்பெண்கள் மட்டும் போதாது, ஆராய்ச்சி மனப்பான்மை வர வேண்டும், ஆய்வுகள் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆய்வு பண்ணுறது? லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி இருக்கிற வண்டியை தானே ஓட்ட கற்றுக்கணும். என்கிட்ட புது இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியில் லேட்டஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் எங்கெல்லாம் கொடுத்தா தான் நான் அதை பழக முடியும். 1997 இருந்த நோக்கியா ஃபோனை கொடுத்து ஒளிவண்ணா கற்றுக்கொண்டா நான் ஒளிவண்ணா அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்? ஒன்றுமே இருக்காது, ஸ்க்ரீனில் கண்ணு கூட தெரியாது. ஐ நீட் டு ஹாவ் த லேட்டஸ்ட். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணுன்னா அவர் சொன்னது போல் பல 100 கோடிகள் ஆகும். இங்கே கல்லூரிக்கு வந்தது 10 கோடி. இதனுடைய மொத்தம் 300 கோடி ரூபாய்க்கு அங்கே வந்து சென்னையில் அரசாங்கம் உருவாக்கி இருக்கிறாங்க. இது போன்ற கற்றல் மையங்களை, ஆராய்ச்சி மையங்களை யார் வேணாலும் அங்கே உள்ளே போய் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி, 1000, 2000, 3000 ரூபாய்க்கெலாம் அவங்க வந்து அந்த இடத்த கொடுக்குறாங்க. சைக்கிள் வாடகை கொடுக்குற மாதிரி அவர்கள் அந்த இடத்தை நீங்கள் சாஃப்ட்வேரை பயன்படுத்திக்க சொல்கிறாங்க, கண்டுபிடிக்கணும்னு. அதனுடைய அடுத்த கட்டம் தான் விஜயதீபன் போன்றவர்கள் பொறியியல் கல்லூரிக்கு, அதுக்கும் அவருக்கு சொன்னது போல் அவர் இந்த ஊரை சேர்ந்தவர், அதனால் இங்கே வந்து என்னுடைய மக்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் இப்போ அவங்க பேசுனது ஒன்றுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ரஜீவ் பேசுனது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, விஜயதீபன் சொன்னது ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. எழுதி வச்சுங்க, 6 மாதம் கழித்து வரும்போது அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க. காரணம், இட்ஸ் அ கேட்வே ஃபார் யுவர் ரீசர்ச். உன்னுடைய ஆராய்ச்சிக்காக உதவக்கூடியது. இதில் நீ அடிக்ட் ஆகிடு. நான் திரும்ப வந்து இதுக்குள்ளே போகணும், கற்றுக்கணுங்கிறது பண்ணாதான். ஐன்ஸ்டீன் காட் அடிக்டட் டு ரீசர்ச், கேவ் பர்த் டு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. Thomas Alva Edison got addicted to research, gave thousands of invention to this world. இதில் ஏஐயால் பண்ண முடியாது, நீயும் நானும் தான் பண்ண முடியும். ஏஐயால் என்ன வேணால் செய்ய முடியும். இனி புது உலகம் படைக்க போகிறோம். என்ன வரும்னு எனக்கு தெரியாது, நான் பார்க்க போகிறதில்ல, நாங்கள்லாம் இருக்க போகிறதில்ல, சொல்ல முடியாது. ஒரு வேளை வந்து அறிவியல் முன்னேற்றம் வந்து மனிதனுக்கு சாவே இல்லாத ஒரு நிலைமை வந்து நானும் இருப்பேன் கூட இருந்து பார்ப்பேன். இன்னும் 100 ஆண்டுகள் 180 ஆண்டுகள் கழித்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நேரடியாக கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு அறிவியல் கொண்டு போகும். அதுக்கு ஒரே ஒன்று, தயவு செஞ்சு என்னுடைய இந்த வயசில் நான் நிம்மதியாக ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துருக்கலாம். என் வயசு நான் இப்போ சொல்லலை உனக்கு, ஆனால் அந்த ரிட்டையர் ஆகிட்டு நிம்மதியாக வீட்டில் இருக்கும்போது நீ புரிஞ்சிருப்பேன். ஆனால் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கற்றல் முக்கியம். தினம் ஆப்பிரிக்காவில் காலையில் ஒரு சிங்கம் எந்திரிச்ச உடனே என்ன தெரியுமா நினைக்குமா? இன்றைக்கி நான் இருக்கிறதுலையே வேகமாக ஓடக்கூடிய, மிக மிக மெதுவாக ஓடக்கூடிய ஒரு மாணவனவாவது நான் வேகமாக ஓடணும். ஐ ஷுட் ரன் ஃபாஸ்டர் தென் தி ஸ்லோயஸ்ட் டீர் ஸோ தட் ஐ கேன் ஃபில் அப் மை ஸ்டமக் அப்படின்ச்சா, என்னுடைய வயிற்றை நிரப்பிக்க முடியும்ச்சான். அதே காட்டில் இன்னொரு பக்கத்தில் ஒரு மான் சொல்லிச்சா, இன்னைக்கு நாம் மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு சிங்கத்தை விட வேகமாக ஓட வேண்டும், அப்போ தான் என் உயிரை காப்பாற்றிக்க முடியும்ச்சான். ரெண்டுக்குமே வந்து உயிர் முக்கியம். அதனால் நீ சிங்கமாக இருக்கிறியா மானாக இருக்கியா எப்படி இருக்கிறது முக்கியம் இல்லை. தினம் இன்றைக்கி என்ன நடக்குது, அந்த ஓட்டம் தான் இனி முக்கியம். நினைவில் வச்சுக்கோ. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், நிறைய பேர் சொல்கிறாங்க, முன்னெல்லாம் எங்கள் காலத்துலலாம் ஒரு சினிமா ஓடணும்னா 100 நாள் ஓடணும். நாங்கள் கணக்கு எடுப்போம், அந்த நடிகனும் இயக்குனரை விட நாங்கள் கணக்கு போட்டுட்ருக்கோம். 50 நாள் ஆச்சு, 75 நாள் ஆச்சு, 100 நாள் ஆச்சு அப்படின்னு. இன்றைக்கி வந்து ஒரு படம் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஓடிவிட்டாலே மாபெரும் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் த லைஃப் டுடே. அதே மாதிரி இன்றைக்கு டெக்னாலஜி ஆல்சோ சேஞ்சஸ் வெரி ஃபாஸ்ட். கீப் யுவர் செல்ஃப் அப்ரெஸ்ட் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் யூ ஆர் ஸோ லக்கி. தமிழ்நாட்டில் இருக்க 200 கல்லூரிகளுக்கு மேலே எல்லா கல்லூரிகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஒரு 10-15 கல்லூரிகளுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. யூ ஆர் த ஃபஸ்ட் அமங் தி பெஸ்ட். ஆகவே இதை பயன்படுத்தி கொண்டு
இன்றைக்கி ஒரு வித்தியாசமான உலகத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு பக்கம் 1-2% செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி கொண்டு இந்த உலகத்தை வென்று எக்கச்சக்கமாக சம்பாதிக்க போகிற ஒரு கூட்டத்தை பார்க்க போகிறீங்க. இன்னொரு பக்கம் 95% மக்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே வந்து வேடிக்கை பார்க்க போகக்கூடிய மக்கள். நீங்கள் அவங்கள இல்லை. யூ பிலாங் டு ஸ்டடி இன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ். எனக்கு அடுத்து பேச போகிற சுந்தர் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டிடியூஷன். நீ பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னே எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட அந்த காலத்து டான் மாதிரி வச்சுக்கோங்க. அதனால் அவர் ஷேர் பண்ண போகிற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்ககிட்ட. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் இஸ் யுவர்ஸ், தி பெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் தி worst ஆஃப் த டைம்ஸ். மிகப்பெரிய உன்னதமான ஒரு நாவலுடைய முதல் 2 வரிகள். இது மிக மிக சிறந்த காலம், அதே நேரத்தில் மிக மிக மோசமான காலம். இந்த வரிகள் எந்த நாவலில் எந்த எழுத்தாளர் எழுதினார் அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிங்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.